வீட்டில் கொஞ்சம் பழைய சோறாக இருந்துச்சு. பச்சை மிளகாய். வணக்கம். நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்த போது வெயில் அதிகமாக இருந்துச்சு. வெளியே போயிட்டு நான் எதுவும் வாங்கிட்டு வந்து சமைக்கிற மாதிரி எதுவுமே ஐடியாவில் இல்லை. அதனால் வெயில் அதிகமாக இருந்ததுனால வீட்டில் கொஞ்சம் பழைய சோறாக இருந்துச்சு. அந்த பழைய சோறில் தயிரை ஊற்றி அதுக்கு சைடிஷாக சின்ன வெங்காயம், வெயிலுக்கு ரொம்ப நல்லது, ஊறுகாயெல்லாம் வச்சுருக்கோம், ப்ளஸ் தக்காளி தொக்கு இருக்குது, அப்பளம் இருக்குது, பச்சை மிளகா, கூடவே உப்பு, பச்சை மிளகாயை தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, சாப்பிட்லாங்களா? தயிர் ஊற்றிக்கலாம். அந்த தயிருக்கும் பழைய சோறுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் வெயிலுக்கு நல்லது. டெய்லி பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லது தான். சாப்பிட்லாங்களா? வாங்க சாப்பிட்லாம். அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பழைய கஞ்சியை. அமிர்தமாக இருக்குது. அந்த சின்ன வெங்காயத்துக்கும் பழைய கஞ்சிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாங்காய் ஊறுகாய், தக்காளி தொக்கு, அப்பளம், பச்சை மிளகாய்,
சொம்பு தண்ணி கீழே இருப்பார். ஓகே, நல்லா வெயிலுக்கு குழு குழுன்னு மிளகஞ்சி அடித்தாச்சு. வயிறு அப்படியே குழு குழுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் அதிகமாக வெயில் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கூட நீங்கள் சாப்பிட்லாம். மதிய வேளையில் கொஞ்சமாக அழகாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.